ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம் பிரசங்கின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? என்ன பார்க்குறோம்? சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிற தெய்வம். இப்போ நேர்த்தியாய் அவர் அதனதன் காலத்தில் அவர் செய்வதற்கு நாம் என்னென்ன காரியங்கள் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், அவர் செய்து விட்ட காரியங்கள் தான் சொல்லியிருக்கு. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து இருக்கிறார். அவர் செய்து, அது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா கடந்த காலம். செய்து அவர் வைத்திருக்கிறார், செய்து வைத்திருக்கிறார். அவர் செய்து வைத்திருக்கிறவைகளை நம்ம பெறணும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், ஜெபிக்கிறோம். ஏன்னா எதுக்காக ஜெபம் பண்ணுறோம்? அவர் செய்து வைத்திருக்கிறவைகள் அதை பெறணும்னு சொன்னால் நம்ம சில காரியங்களை செய்யணும். அவர் செஞ்சிருக்கிறதுனால நமக்கு தானாக கிடைக்காது. அவர் செய்து வைத்திருக்கிறவைகள் நமக்கு வேணும்னா நம்ம சில காரியங்களை நாம் செய்யணும். வாக்கு தத்துவம் அப்படிங்கிறது அவர் எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். அதை சொல்றார், நான் செய்துட்டேன், உனக்கு இந்த ஆசீர்வாதமெல்லாம் இருக்கிறது, நீ இதை செஞ்சா உனக்கு அது எல்லாத்தையும் உன்னை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் செய்தால் உனக்கு அதெல்லாமே கிடைக்கும். அதுதான் வாக்கு தத்துவம். அதெல்லாம் வாக்கு தத்துவங்கிறது லாட்டரி டிக்கெட் மாதிரி ஏதோ ஒன்று சீட் எடுத்து அது குலுக்கல விழுறது இல்லை, புரியுதா? சும்மா நம்ம சர்ச்சில் வந்தோடனே ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் அந்த 31ஆம் ராத்திரியெல்லாம் அந்த வாக்கு தத்துவத்தை ஒவ்வொருத்தர் கொடுக்கறது கூட நிறுத்திட போகிறோம். அதெல்லாம் ஒரு விதமான மூடப்பழக்கத்துக்கு வழி நடத்துது. நிறைய பேர் தமிழ்நாட்டில் அவர் மூடப்பழக்கத்தில் இருக்கிறாங்க. 31ஆம் ராத்திரி அவங்க இஷ்டத்துக்கு எதை எழுதி வச்சு உலகத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அது நடக்கும், இது நடக்கும், அப்படி இப்படி எல்லாத்தையும் சொல்லுவான், கடைசியில் நடக்காது. இது கள்ள தீர்க்க தரிசனங்கள். அதனால் நம்ம அந்த மாதிரி கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள தீர்க்க தரிசனங்களை நம்பி போகக்கூடாது. கள்ள தீர்க்க தரிசிகள் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது பைபிளில் இருக்கிற சத்தியங்கள் அதுதான் தீர்க்க தரிசனம். இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். பைபிளை படிக்காம, பைபிளை வாசிக்காம, பைபிளில் இருக்கிறத எடுத்து சொல்ல தெரியாம ஒருத்தன் இவங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு சொன்னால் குறி சொல்லுதல், தீர்க்க தரிசனம் அல்ல. அதுக்கு பேர் என்னது? குறி சொல்லுதல். வர்ற வருஷம் அவங்களுக்கு வீட்டில் சொல்லுவாங்கல்ல, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு யார் சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். நல்ல காலம் வரும், நல்ல காலம் பிறக்கும். இப்போ நல்ல காலம் பிறக்கணும்னா நம்ம இந்த மாதிரி குடுகுடுப்பக்காரன் மாதிரி சொல்றது எல்லாத்தையும் கேட்டதுனால நல்ல காலம் பிறக்க போறது இல்லை. அதாவது மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் அப்போ என்ன செஞ்சாங்க? அங்கே தூதர்கள் தோன்றி என்ன செய்தார்? நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. சொல்ல காரணம் என்ன? இயேசு பிறந்திருக்கிறாரு, இனிமே இதெல்லாம் உண்டாவதாக அப்படின்னு சொன்னாங்க. அதில் இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் இப்போ பிறந்திருக்காரு, உங்களுக்கெல்லாம் நல்ல காலம் உண்டாவதாக. நல்ல காலம்னா என்னெல்லாம்? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. நம்ம மூலமா தேவனுக்கு மகிமை உண்டாகணும். பூமியில மனுஷருக்கு சமாதானம். பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். அப்ப சமாதானம் உண்டாகணும், மனுஷர் மேல் பிரியம். ஆண்டவருக்கு இதுவரை மனுஷர் மேல பிரியம் இல்லை.
ஆண்டவருக்கு நம்ம மேல பிரியம் உண்டாகணும், மனுஷன் மேல் பிரியம் உண்டாகணும் என்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதுக்கு பேர் என்னது? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். இதைத்தான் அங்கே சொல்லி இருக்கிறோம். அப்போ ராத்திரியில் அதை சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க? உண்டாவதாக. அப்போ நீங்களே என்ன செய்யலாம்னா உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லலாம், இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டாவதாக. அதை ஆண்டவர் பலிக்கும்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து உனக்கு நன்மை உண்டாவதாக அப்படின்னு சொல்லுங்க. நம்ம அப்படி சொல்றது இல்லையே. ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறோம்? நீ எல்லாம் தேற மாட்டப்பா, நீ தேரவே மாட்ட, உனக்கு வர்ற மனைவி ராட்சசியா இருப்பா சொல்கிறோமா இல்லையா? எதுக்கு? அவன் சில ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். பிரச்சனை பண்ணும்போது கோபம் வரும். கோபம் வரும்போது என்ன செய்வோம்? உனக்கு வர்றவ ராட்சசியா இருப்பா, நீ தேற மாட்ட. இதை டெய்லி 10 முறை சொல்லுவோம் இல்லையா? புருஷனை பார்த்து சொல்லுவேன். நம்ம என்ன சொல்லுவோம்? நீ திரும்ப வராமல் போனால் பரவாயில்ல, நீ போகிறது இங்கே அடிபட்டு செத்துட்டான பரவாயில்ல அப்படின்னு கோபத்தில் திட்டுற மனைவிகள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறீங்கல்ல நீங்கள்? இல்லையோ? அதே போல் புருஷமாரும் நீ இருக்கிறதுக்கு நீ இல்லைன்னா பரவாயில்ல, நிம்மதியாக நான் இருப்பேன் அப்படி சில டைம் வந்துடுதில்ல வாயில். இப்போ தான் யோசிச்சு பார்க்குறீங்களா? அப்போ இப்படிலாம் நம்ம சொல்கிறோமா? சொல்கிறீங்களா இல்லையா? த நெகட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறையாய் பேசுகிற வார்த்தைகள், எதிர்மறையாய் பேசுகிற வார்த்தைகள். அதாவது நம்ம கோபத்தில் யாரையோ பேசிடுறோம், அது நம்ம நடந்துருது பாருங்க. அப்படி நடக்கிறதுனால அர்த்தம் என்ன? நடக்கிறதுனால இப்போ நம்ம ஆண்டவர் நம்ம சார்பில் அதை செய்கிறாரு. அப்போ நம்ம ஒரு பெரிய ஆள், நம்ம ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இல்லைன்னா கர்த்தர் என்ன வார்த்தையை கனப்படுத்தி இருக்காரு அப்படின்னு சில டைம் நினைப்போம். வீட்டில் சொல்லுவோம், இல்லைன்னா சபையில் விசுவாசிகளை கூட அப்படி நம்ம சொல்ல முடியும். யாராவது பிரச்சனை பண்ணுற ஊழியக்காரங்களை அந்த மாதிரி திட்டுறதுக்கு மனசு வரும். ஆனால் அப்படி செய்கிறதுங்கிறது தேவனுக்கு பிரியமானது கிடையாது. ஆனால் அது நடக்கும். ஆண்டவர் நம்முடைய வாயில் அந்த வார்த்தைக்கு அதிகாரத்தை வச்சிருக்கார். அது ஆண்டவர் அது அப்படி செய்ய சொல்லலை. ஆனால் நம்ம சொன்னா அப்படி நடக்கும். சொன்னா அப்படி என்ன செய்யும்? நடக்கும். என்கிறதுனால நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அதனால நம்ம தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது நம்ம வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள், விசுவாசத்தின் வார்த்தைகள். அப்படி சொன்னோம்னாலே அவைகளை கர்த்தர் நிறைவேற செய்வார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசத்தின் வார்த்தைகளை நம்ம பேசணும். வேதத்தில் இருக்கிறதான விசுவாசத்தின் வார்த்தைகள். அப்போ ஒரு மாசத்துல ஒரு வசனத்தை எடுத்து கொடுக்குறோம். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், நான் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது, அந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது அது நமக்கு நடக்கும். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களின்படி, நம்முடைய வார்த்தையின்படி நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே செய்கிற கர்த்தர், கிரியை செய்கிற கர்த்தர், செய்கிற ஆண்டவர். அப்ப நம்ம நினைச்சாலே செய்வார், நினைக்கிறதே செய்வார். அப்போ அந்த விதமா ஆண்டவர் நம்ம அவருடைய வாக்குத்தத்தங்கள் அப்படிங்கும்போது அது நிறைவேறணும்னா நம்ம விசுவாசிக்கணும், நம்ம வார்த்தையில சொல்லணும், நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் உள்ளவங்களுக்கு தான் என்னன்னா பாசிட்டிவான காரியங்கள் நடக்கும், நெகட்டிவான காரியங்கள் நடக்கிறது குறையும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ற புரிஞ்சுக்கிறீங்க? அதனால ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் செய்து வைத்திருக்கிறார்.
எல்லாமே அவர் செய்து வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம், நம்முடைய சிந்தை, இந்த ஆட்டிடியூட், நம்ம எப்படி சிந்திக்கிறோம். அதாவது ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம். இப்போ ஆவியின் சிந்தையா இருக்கணும். அப்போ ஆவியின் சிந்தை அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் தாட், ஆவிக்குரிய விதமாக சிந்திக்கணும். அது என்ன ஆவிக்குரிய விதமாக சிந்தனை? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்கே நீங்கள் வாசித்து பார்க்குற சமயத்தில் நல்லா கவனிங்க. இப்போது நம்ம ரொம்ப நேரம் ஜெபம் இப்போ இங்கே சில ஆட்கள் சர்ச்சுக்கு வந்தால் போதும் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சர்ச்சில் உட்கார்ந்தா போதும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு போவாங்க. அது அல்ல. இந்த கோயிலில் நம்ம போனதுனால எது நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. கோயிலில் நம்ம உட்கார்ந்துட்டு போனதுனால நடக்கும் கிடையாது. வந்தால் நம்ம ஜெபம் பண்ணணும். அது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணுமோ அப்படி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ அந்த ஜெபம் அப்படிங்கிறத இன்னும் எவ்வளவோ நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஜெபத்தில் டெவலப் பண்ணணும். வரும் நாட்களில் என்ன நான் போன வருஷத்துல சொன்ன பாருங்க, முழங்கால் ஜெபம். என்ன ஜெபம்? முழங்கால் ஜெபம்னு சொல்லி நம்ம அடுத்த இந்த வருஷத்தில் என்ன செய்யணும்? வைக்கணும் முழங்கால் ஜெபம். இப்போ உள்ளதெல்லாம் என்ன ஜெபம்? இது உட்கார்ந்து ஜெபம். இதுக்கு பேர் என்னது? உட்கார்ந்து ஜெபம். உட்கார்ந்து ஜெபிக்கிறது என்கிறத விட முழங்கால ஜெபம் பண்ணா இன்னும் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்போ முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணால் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடுவோம். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு மூட்டு வலி, கை வலி, கால் வலிலாம் இருக்கும். அவங்களுக்கு சரி முழங்கால நிற்க முடியாதவங்க இருப்பாங்க. அவங்க ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணாலும் ஏற்றுக்கொள்வார். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் முழங்கால நிற்கிறதான காலங்கள் முழங்கால நிற்கணும். முழங்கால நின்னாதான் ஆண்டவர் என்ன செய்வார்னா அந்த மூற்று பகுதியெல்லாம் பார்ப்பார். எவ்வளவு தேஞ்சிருக்கு, எவ்வளோ கருத்து போயிருக்கு, எவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படின்னு பார்த்தே பலன் தருவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உன் காலங்களில் ஒருத்தரை மேடையில் ஏற்றணும்னா, ஒரு ஆராதனை நடத்துறதுக்கு இல்லைன்னா ஆராதனை அந்த மாதிரி ஆராதனை அந்த நாட்கள் கிடையாது. ஜெபம் நடத்தணும்னா, அதே போல் பிரசங்கம் பண்ணணும்னா, ஒரு பிரசங்கியாரை கூப்பிடணும்னா அவருடைய முழங்கால பார்ப்பாங்க. முழங்கால் காய்ச்சி இருந்ததுன்னா அவங்கள தான் கூப்பிடுவாங்க. முழங்காலில் காய்ப்பு இல்லாதவங்கள கூப்பிடவே மாட்டாங்க. சொல்ற புரியுதா புரியலையா? ஒரு மரம் ஏறணும் அப்படின்னா, மரம் ஏறின கையும் இந்த பக்கமெல்லாம் காய்ச்சிருந்ததுன்னா நல்ல மரம் ஏறின்னு அர்த்தம். பார்க்கும்போதே இப்போ என்ன பார்த்தா எவனாவது இந்த மரம் ஏற கூப்பிடுவாங்களா? ஆனால் மரம் ஏறி இருக்கிறேன் நான். அது தொழில் கிடையாது. எங்கள் வீட்டில் மரங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் ஏறி தென்னை மரம், தேங்காய் பறிக்கிற வேலைகள்லாம் அவசியத்துக்கு யாரையும் தேடிட்டு இருக்க முடியாது. அப்படின்னால அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முதல்ல ஃபன்னாக அதை செஞ்சுருக்கோம். யாரும் தெரியாமல் நம்மவே அதுக்கு ஒரு வேடிக்கையாக நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, விளையாட்டுத்தனமாக அப்படி ஏறி மட்டும் ஏறுறாங்களே நம்ம ஏறுவோம் அப்படி ஏறி பார்த்து அப்படிலாம் ப்ராக்டிஸ் ஆகிருக்கு. இப்போ அது வராது. இப்போ மரத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும் இல்லையா? அதனால் ப்ராக்டிஸ் தான், பழக்கம். அதனால் ஒரு பிரசங்கியார் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் நிற்கணும்னா அவங்களுடைய முழங்கால வச்சு தான் அந்த நாட்களில் கூப்பிடுவாங்க. முழங்கால காய்ப்பு இல்லைன்னா அவங்க ஊழியத்துக்கே தகுதி இல்லை அப்படின்னு அவங்கள துரத்திடுவாங்க. ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா அவங்க முழங்கால் காய்க்கணுமா, முழங்கால் கற்கணும். அப்போ எவ்வளோ நேரம் முழங்கால நின்றுருக்கிறான் அப்படின்ட்டு பார்த்து அதை செய்வாங்க.
நான் சொன்ன மாதிரி அது தொடர்ந்து அதை செஞ்சாதான் முழங்கால் காய்க்கும். சொன்ன பாருங்க, மரம் ஏறுறவங்க தொடர்ந்து செஞ்சாதான் அது என்ன செய்யும், உடம்புல அந்த காய்ப்பு ஏறும். அதே போல தான் எனக்கு சின்ன வயசில் நல்லா நீச்சல் தெரியும். நல்லா நீச்சல்லாம் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு முன்னால் தான் தண்ணி பாஞ்சு போயிட்டுருக்கு. 6 அடி உயரத்துக்கு ஆழத்துக்கு தண்ணி போகும். அதில் எல்லாம் லீவு நாட்கள்லாம் சொன்னீங்கன்னா மத்தியானங்கிறதுக்கு ஒரு பல மணி நேரம் அங்கே தான் கிடப்போம். அங்கே விளையாடுறது, அதே வந்து நீச்சல் போட்டிகள் நடத்துறது, தலைகீழாக குதிக்கிறது, டைவ் அடிக்கிறது, இதெல்லாம் அந்த நாட்களில் செஞ்சது தான். அமெரிக்காவில் பேர பிள்ளைங்க என் சன் எல்லாம் போய் ஒரு நீச்சல் குளத்தில், நீச்சல் குளம்னா என்னது, ஸ்விம்மிங் பூல், அதில் அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. அவங்க நீச்சலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. என் சன்னும் அவன் நீச்சல் படிச்சிருக்கான் போனான். ஆனால் எனக்கு ரொம்ப நீச்சல் நல்லா தெரிஞ்சவன். என்னால் சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் நீச்சல் பண்ணுங்கன்னா. நான் குதிச்சா எனக்கு கொஞ்சம் பயமாக போச்சு. என்னால் என்ன செய்ய முடியல, நீச்சல் பண்ண முடியலை. நான் நினச்சது மாதிரி செய்ய முடியலை. நான் ரொம்ப ஈஸியாக நினச்சேன். நான் பழைய அந்த ஞாபகம், எத்தனை வருஷத்துக்கு முன்னால், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வச்சிங்களா, 40-50 வருஷத்துக்கு முன்னால் செஞ்சதை ஞாபகத்தில் வச்சுட்டு அந்த மனசு அந்த தைரியம் பண்ணால் அந்த மாதிரி வரல. கஷ்டப்பட்டு தான் நீச்சல் பண்ண வேண்டியதாச்சு. அர்த்தம் என்னன்னா, நம்ம ப்ராக்டிஸ். ரொம்ப நாள் வந்து ஜெபம் பண்ணாமலே விட்டுட்டோன்னா அப்புறம் ஜெபம் பண்ணால் ஜெபம் வராது. முழங்கால் நிற்கணும்னு முழங்கால் நிற்க முடியாது. இந்த தி பெண்டிகாஸ்டல் மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கெல்லாம் சபை, அதில் வந்து நல்ல நல்ல சபைகள் வளருது. அந்த சபைகள் வளர்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க எங்கேயுமே சேர் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆராதனை கூட சேர்ல கிடையாது. எல்லாமே கீழே தான் உட்காருவாங்க. கீழே மண்டி போட்டு உட்காருவாங்க. அப்போ அந்த முழங்கால தான் நிறைய சபைகள் கட்டப்படுது. பணத்தில் இல்லை, படிப்பு வச்சு அல்ல, சும்மா நம்ம அந்த இசையை வச்சு கிடையாது, மியூசிக்னால எல்லாம் கிடையாது. அது மாதிரிப்பட்டதான இடங்களை பார்த்தீங்கன்னா சபைகள் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறதான வட இந்தியாவில் சபைகள் வேகமாக வளருது. லட்சங்கள் வர்றாங்க. அது இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த அற்புதங்களை அவங்க எடுத்து அவங்கள சாட்சி சொல்ல வச்சு அதை மீடியாவில் போடுறாங்க. அதை எடுத்து என்ன செய்கிறாங்க, மீடியாவில் போடுறாங்க. அந்த மீடியாவில் போடும்போது நான் பார்த்தேன், ஒரு வாரத்தில் 1.5 மில்லியன் பார்த்துருக்குறாங்க அந்த சாட்சிகளை. ஆந்திராவிலேயோ பஞ்சாப்லேயோ மற்ற பகுதிகளெல்லாம் சபைகளில் ஆட்கள் வர்றாங்க. காரணம் என்னன்னா, நாட் அட்வர்டைஸ், இது ஒரு விளம்பரம் அல்ல. ஜனங்கள் வந்து இந்த இடத்துல போனால் அற்புதம் நடக்குதுன்னு தெரிஞ்சு வரணும்னா அற்புதம் நடக்கணும். ரெண்டாவது, அது ஜனங்களுக்கு என்ன செய்யணும், போய் சேரணும். அப்படி போய் சேர்ந்து நிமித்தமாக மற்ற ஆட்கள் வர்றாங்க. இங்கே போனால் என்ன, ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்தால் சுகம் அடைகிறார்கள். எத்தனையோ பேர் நம்ம சபையில் அந்த மாதிரி அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. அப்படி தானே? உங்களை எத்தனை பேருக்கு சாட்சிகள் இருக்கு? தேவன் அற்புதம் செஞ்ச சாட்சிகள், பழைய சாட்சிகள் இருக்கலாம், இப்போ ஆண்டவனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சார் அப்படிங்கிற சாட்சிகள் ஒவ்வொரு ரீஜனில் இருக்கா இல்லையா? இந்த நைட் ப்ரேயர்லாம் சில சொல்கிற சாட்சிகள்லாம் அற்புதமான சாட்சிகளாக இருக்குது. ஆனால் அது வந்து அந்த நைட்டில் வந்து அந்த ஆன்லைனில் அதோடு நின்றுது. அதுக்கு அப்பால் அது கொண்டு போக முடியலை. காரணம் என்ன? சபையில் இருக்கிறதான ஆட்கள் வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யறதுக்கு வாலண்டியரா வந்து வேலைகளை செஞ்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா,
அது ரீச் ஆகும், அநேகருக்கு போய் ரீச் ஆகும். அப்ப ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. இங்க பரமண்டல ஜபத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இப்ப ஜபத்துல இந்த ஜபத்துல அதுக்கு பிறகு 4வது என்ன சொல்றாரு? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு. சரியா? அப்போ நம்முடைய தேவையை சொல்லி ஜெபிக்கிறது தான் ஜெபம். அப்படிதானா? நம்முடைய தேவையை சொல்லி ஜெபிக்க தான் வந்திருக்கீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ முதல்ல உன் தேவைக்காக நீ ஜெபம் பண்ணாதங்கிறாரு. முதல்ல என் தேவைக்காக நீ ஜெபம் பண்ணு. என் தேவையை பூர்த்தி பண்ணுகிறவனாய் இருந்து நீ என் ஆகாரத்தை தாரும் அப்படின்னு கேட்டேன்னா உனக்கு நான் தருவேன். அதான் அர்த்தம். பரமண்டல ஜபத்தில் நல்லா கவனியும். பரமண்டல பிதா உம்முடைய நாமம், இது யாருடைய தேவை? அவருடைய தேவை. உம்முடைய ராஜ்யம் யாருடைய தேவை? அவருடைய தேவை. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக யாருடைய தேவை? அவருடைய தேவை. அவருடைய தேவை, அவருடைய காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் அப்படின்னு சொன்னா சும்மா அப்படி ஜெபம் பண்ணிட்டு விடுறது அந்த அர்த்தம் அல்ல. அந்த 3ஐயும் நீ செஞ்சேன்னா 4வது நான் கொடுப்பேங்கிறாரு. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. நம்ம தெய்வத்துக்கும் அந்த தெய்வங்களுக்குள்ள வித்தியாசம் அதுதான். சித்தம்ங்கிற இன்னொரு வார்த்தை இஷ்டம். அவருக்கு என்னென்ன இஷ்டமோ, அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு இஷ்டம் சாராயமும் கள்ளும் அல்ல. அவருடைய இஷ்டம் என்ன? கேமரா பிடிக்கணும்னா ஒருத்தன் பிடிக்கிறாருன்னா அது அவருடைய இஷ்டம். அது நல்லா பிடிக்கணும், கிளியரா பிடிக்கணும். இப்ப நவீன காலங்களில் சொல்றேன், ஊழியத்தில் கேமரா, மீடியா இதுதான் உலகத்திலே வளர்ச்சிக்கு அடிப்படையா இருந்துட்டு இருக்கு. ஏஐ அப்படி இப்படின்லாம் அங்கேயோ வந்துச்சு. ஆனா அவைகளை செய்வதற்கு நம்முடைய சபையில் ஆட்கள் இல்லை. அவருடைய இஷ்டம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. அற்புதத்தை கண்டதுனால நீங்க என்ன பின்பற்றுறீங்கன்னு சொல்வார் இயேசு. சொன்னார் இல்லையா? அற்புதங்களை கண்டதுனால அற்புதத்துக்காக என்ன பின்பற்றுறீங்கன்னாரு. அப்படி அல்ல, அவருடைய சித்தத்தை, அவருடைய இஷ்டத்தை செய்யும்படியாய் நம்ம பின்பற்றணும். அல்லேலூயா. அதை நம்ம பிரசங்கின் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறதான சமயத்துல, பிரசங்கின் புஸ்தகத்துல அதுல காலத்துல அவர் எல்லாவற்றையும் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. கடைசியில பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினைக்கிறேன்னா என்ன? சும்மா நினைச்சுக்கிறதா? அப்பாவுடைய வயசு காலத்துல நீ என்ன நினைச்சிக்க அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்றாருன்னா, மறந்துடாதப்பா, என் அப்பா அம்மா மறந்துடாத அப்படின்னு சொல்றான்னு அர்த்தம் என்னது? மாசம் தூரம் பணம் அனுப்பணும், அப்புறம் வியாதியம் வந்தா என்ன கூட்டி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம் சொல்ற. விளங்குதா விளங்கலையா? இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் மனுஷன் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், சிருஷ்டிகரை நினை. அவர் படைத்தார், அவர் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த தேவனுக்கு நீ செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவருடைய நாமம் மகிமைப்படுவது எப்படி? அவருடைய ராஜ்யம் வருவது எப்படி? அவருடைய ராஜ்யத்தை விசாலமாக்கணுமா? அவருடைய ராஜ்யம் விஸ்தாரமானதான் அவருடைய நாமம் என்ன செய்யும்? பரிசுத்தப்படும், இல்லைன்னா மகிமைப்படும். அப்ப அவருடைய ராஜ்யத்தை குறித்த தரிசனம் நமக்கு வேணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம்னா சபைக்கு வர்றது போறது, அப்புறம் சபையில காணிக்க தசபாகம் போட்டுட்டோம்னா பாஸ்டருக்கு நல்லது செஞ்சிட்டோம், ஆண்டவர் நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம், அவ்வளவு போதும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்தேன்னா பாஸ்டருக்கு சந்தோஷம், வரலன்னா அவருக்கு சங்கடமா இருக்கும். அப்புறம் காணிக்க போடணும், தசமபாகம் போடணும். இங்க நிக்கிறோம், பாஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? 10 பேர் வந்துட்டாங்கன்னா கல்லாப்பட்டியில காசு விடும். காணிக்க பெட்டி கல்லாப்பட்டியா மாறி போச்சுப்போம்.
அப்போ அதை நம்பி பாஸ்டர்ஸுகளும் ஒரு பிழைப்பு நடத்தின மாதிரி இல்லவே இல்லை. அது அல்ல. இது என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டுறது, விஸ்தாரப்படுத்தணும். தேவ ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னா, இப்போ தமிழ்நாட்டில் 2-3 கட்சிகள் இருக்கு இல்லையா? அவன் கட்சியை வளர்க்கறதுக்கு வழியை பார்க்கறான்ல, என்னென்னலாம் நிற்கிறான், தலைகீழாக நிற்கிறான் வளர்த்துறதுக்காக. அதுதான் ராஜ்யம். இப்போ யாருடைய ராஜ்யம் தமிழ்நாட்டில்? திமுகவுடைய ராஜ்யம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் எல்லா கார்லையும் வாகனங்கள்லையும் இந்த திமுக கொடி, கருப்பும் சிகப்பும் தான் நிறைய போயிட்டு இருக்கோம். அது எங்க ராஜ்யம் இங்க நடக்குதுங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அதுக்கு அவ்வளவு பாடுபட்டு அவர்கள் ராஜ்யத்தை பிடிக்கிறாங்க, ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க, அதை விஸ்தாரம் பண்றாங்க. எங்க பார்த்தாலும் அவருடைய தொண்டர்கள் அவங்க அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. எவ்வளவு வேலை செய்யறாங்களா இல்லையா? இந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலைகள் ரொம்ப பெரிய வேலை. அந்த அளவுக்கு செய்யறதுக்கு இந்த சில கட்சிகளுக்கு ஆள் இல்லை, தொண்டர்கள் இல்லை, செய்யறதுக்கான வசதிகள் இல்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நான் தேவ ராஜ்யத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நான் திமுக பற்றி பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்காதங்க. ஒரு இதான் கட்சியை பற்றி சொல்றேன்னா, இந்த மாதிரி என்னன்னா, நம்ம அவருடைய ராஜ்யத்தை உலகத்தில் நிரப்பணும். நம்ம இப்போ மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? மைனாரிட்டி தானே. எத்தனை சதவீதம் இருக்கும்? 14 லட்சம் பேர் சேலத்தில் இருக்கிறாங்க. நம்ம சேலத்தில் நம்மளை நம்பியா அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. இப்போ சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல்வாதிகள் சபையை நம்பி இருக்கிறாங்க. சபை தான், அவன் ஓட்டு போட்டாதான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும், அவனை தொற்றக்கூடாது, என்ன கேட்டாலும் செய்வாங்க என்கிற நிலைமையில சில இடங்கள்ல மாறிட்டு வருது. அந்த மாதிரி சேலத்தில் மாறணுமா வேண்டாமா? எத்தனை மாறணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் நம்ம எதிராக வரமாட்டாங்க, ஒருத்தரும் வரமாட்டாங்க. எத்தனை பேர் நம்ம மெஜாரிட்டியா மாறணும் விரும்புறீங்க? மெஜாரிட்டியா மாறணும். இப்போ மெஜாரிட்டியா மாறுறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? 3 நேரம் நல்லா மூக்கு முட்டை சாப்பிடணும், அப்புறம் படுத்து தூங்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்தா வரணும், அரைகுறையா வந்துட்டு போனோம். அப்புறம் ஊழியம் செய்கிறவங்க எல்லாம், ஆமா, ஊழியம் செய்கிறவங்களும் அரைகுறையா செஞ்சுட்டு நல்லா ரிலாக்ஸா அப்படி இருந்தா. அதாவது இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் இருக்கு பாருங்க, அதில் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனிக்காரன் சொல்றான், அவன் 90 மணி நேரம் வேலை செய்கிறானா ஒரு வாரத்தில். 90 மணி நேரம் வேலை செய்கிறானா. இந்த ட்ரம்ப் இருக்காரு, எங்க பார்த்தாலும் ட்ரம்ப் ட்ரம்ப் ட்ரம்ப்னு பேசுறாங்களே, ஏன்? அந்த ஆள் ஒரு பெரிய தொழிலதிபர், சின்ன வயசுல இருந்தே கடும் உழைப்பாளி. பல மணி நேரங்கள் பல விதங்களில புத்தியை உபயோகப்படுத்தி பல தங்களுடைய திறமைகளையும் பலத்தையும் எல்லாம் செலவு பண்ணி அவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க. நிறைய அவங்க சொத்துக்கள்லாம் இருக்கு, பிசினஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இப்ப அரசியல் வரான்னு, அரசியல் அவங்களுக்கு சம்பளம் வாங்கல, $1 வாங்குறாரு. எனக்கு $1 போதும், அதுக்கு மேல சம்பளம் வேண்டான்ட்டார். மாதம் $4000-5000 சம்பளம் அவங்களுக்கு போடுவாங்க, 4000 சில்லறை நினைக்கிறேன். ஆமா, அது வேண்டான்ட்டார். $1, $1. இப்போ வயசாச்சு, அதுக்கு நான் பார்க்குறேன், பேசுறவருக்கு அந்த முகத்தில் அவ்வளோ களைப்பு தெரியுது, களைப்போட நின்று பேசுறாரு. அப்படி என்ன செய்யறாங்கன்னா, பம்பரை மாதிரி சுழன்று சுழன்று வேலை செய்யறாங்க.
இருக்கிறது ஒரு 70-80 வருஷம். இதுக்கு முந்தி இருந்தான பைடன் அப்படிங்கிறவர் 80க்கு மேலே, 84 வயசுன்னு நினைக்கிறேன். 84-90லையும் கீழே விழுந்தாலும் எழும்பி ஃப்ளைட்டில் ஏறி இறங்கி போக வேண்டிய இடங்கள்லாம் போய் அந்த மாதிரி பெற்ற நிலைமையில் வேலை செய்கிற ஆட்கள் அமெரிக்காவில் அவங்க பொறுப்படுத்துக்கிறாங்க. ஒரு வேலையை பொறுப்படுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு, நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இல்லைனாலும் அதில் சாப்பிடக்கூடியவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி. அதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சமையல் வேலையை பண்ணுறவங்க, காய் வெட்ட இதெல்லாம் இந்த வேலையை ஒரு பக்கம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த எப்படி இதை நீங்கள் செய்கிறீங்க, எவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு செஞ்சார், அற்புதம் செஞ்சார். நான் உயிரோடு இருக்குது ஆண்டவருடைய கிருபை. ஆகவே நான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன், இதை காரியத்தை செய்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை முழுசும் செய்கிறேன், இல்லை வாரத்தில் சில மணி நேரம் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறாங்க. இதுதான் அவருடைய இஷ்டம் செய்யுது. நம்முடைய இஷ்டம் செய்யப்படுவதாக. அவருடைய இஷ்டத்தை நம்ம செய்யணும். இப்போ நான் இவ்வளோ பேர் மத்தியில் இதை பேசுகிறேன்னா இதில் ஒரு 10 பேர் அவருடைய இஷ்டத்தை செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவருடைய ராஜ்யத்தை வளர்த்தி எடுக்கிறதுக்காக ஜீவன் அர்ப்பணிச்சுட்டா, பலனை கொடுத்துட்டா, இந்த சபையில் 2025 முடிகிறதுக்குள்ளால நிச்சயமா நினைச்சா இந்த சபையில் உள்ள இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா, அந்த மாதிரி செயல்பட்டால் 2025லேயே 10,000 பேர் இந்த சபை ஆராதிக்கிற ஒரு சபை சேலத்தில் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே வளருதுன்னு வச்சுக்கிங்க. 1,00,000 பேர் நம்ம சபையில் இருக்கிறாங்கன்னா அப்படின்னா அரசாங்கம் என்ன செய்யணும், நம்ம கீழே வருவாங்க. அல்லேலூயா. ஆகவே எங்க நம்முடைய தோல்வி அப்படின்னா, பிரசங்கி சொல்றோம் பாருங்க, மாயெல்லாம் வீட்டை கட்டினேன், தோட்டத்தை நாட்டினேன், அப்படி இப்படின்னு நிறைய சொல்றார். அதெல்லாத்தையும் செய்த அவர் என்ன செய்யலைன்னா 2 காரியம். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை அவர் என்ன செய்யல, கட்டல. தேவ ராஜ்யத்தை அவர் விரிவாக்கம் செய்யல. தேவனுடைய இஷ்டத்தை செய்யவில்லை. தேவனுடைய இஷ்டம் செய்யவில்லை. அவர் செஞ்சலாம் தேவ இஷ்டமா? ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களில நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட, தாவீது கல்யாணம் பண்ணதெல்லாம் அந்த மாதிரி தான், ஓரளவுக்கு கொஞ்சம் உருப்படியான பெண்களை கல்யாணம் பண்ணா, அப்படியாவது தாவீதினுடைய பிள்ளைகள் மூலமாக தேவ ராஜ்யம் கொஞ்சம் வளர்ந்ததுன்னு வச்சுக்கிங்க. சொல்ல உங்களுக்கு புரியுதா? யெகோவாவை ஆராதிக்கிற ஜனங்கள். ஆனால் சாலமோன் 1000 கட்டுனா, 1000 கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து 1000ன்னா 700 + 300 அப்படின்னு மறுமனையாட்டிகள் சேர்ந்து, அது அத்தனையுமே என்னன்னா அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறவர்களால தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு பதிலாக பிசாசின் ராஜ்யம் அங்கே கட்டப்பட்டது. சொல்றவங்களுக்கு புரியுதா? சாலமோன் ராஜா காலத்தை சொல்றேன். சாலமோன் ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க தெரியும் எங்களுக்கு. சாலமோன் ஒரு பிரதர் இருந்தார் முன்னால, அவர் தெரியும். இந்த நீங்க சொல்ற சாலமோனை தெரியாது. படிங்க, பிரசங்கின் புஸ்தகத்தை படிக்கிறீங்களா? ஏன் அங்கிருந்து இங்கிருந்து எல்லாம் வசனத்தை எடுத்து உங்களுக்கு வைக்கிறேன்னா, வாக்குத்தத்தம்னு சொல்றேன்னா, இந்த மாசம் அந்த மாசத்துல அந்த புஸ்தகத்தை முழுசுமாத படிங்கிறதுக்காக தான். ஆனால் பண்ண மாட்டேன். 3:11 3:11 நிற்பீங்க. எப்போ 12க்கு வர்றது? அந்த பிரசங்கின் புஸ்தகத்தில் அந்த வசனத்தை நான் எடுத்துட்டேன்னா, அந்த வசன அதிகாரத்தை அந்த 12 அதிகாரத்தையுமே நான் என்ன செய்யறேன்னா படிக்கிறேன். 12 அதிகாரத்தையும் திரும்ப திரும்ப படிக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆழத்தில் வலையை போடுவது. ஆழத்தில் வலையை போடணும். நம்ம பிரசங்கம் பண்ணணும்னா ஆழத்தில் என்ன செய்யணும்னா
வலையை போட்டு திரும்ப திரும்ப வசனத்தை படித்து 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 அந்த விதமாக நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அது ஆழத்தில் வலையை போடும். ஆராதனைக்கு பாட்டு செலக்ட் பண்ண கூட சொல்லுவேன், ஆழத்தில் வலையை போடுங்கன்னுவேன். சும்மா ஏதோ 4 பாட்டு எடுத்துறது ஈஸியாக எடுத்துடலாம். ஆராதனைக்கு பாட்டுகள் செலக்ட் பண்ணுறதுலையும் அது என்னன்னு சொன்னால் ஆராய்ந்து செய்யணும். ஆராய்ந்து செய்யணும். ஒரு ஜெபத்துக்கு முன்னால் ஒரு பாட்டை செலக்ட் பண்ணோன்னா ஆராய்ந்து செய்யணும். அதே போல் பிரசங்கம் முடிஞ்ச ஒரு பாட்டு பாடணும்னா அந்த நாட்களில் அந்த மாதிரி சூட்டபிளான பாட்டை செலக்ட் பண்ணி வச்சு தான் பிரசங்கத்துக்கு பிறகு ஆல்டர் கால பாட்டு பாடுவேன். ஒரு பிரதர் இங்கே இருந்தார். அவர் குடும்பமாக சபைக்கு வர ஆரம்பித்த போது பிறகு ஒரு முறை சொன்னாங்க, நாங்கள் ஏன் சபைக்கு வந்தோம்னா நீங்கள் அந்த ஆராதனைக்கு பிரசங்கத்துக்கு பிறகு ஒரு பாட்டு பாடுவீங்களே, பிரசங்கத்துக்கு பிறகு அந்த பாட்டு சூட்டபிளாக பாடுவீங்க, அதன் மூலமாக தான் நாங்கள் இந்த சபைக்கு வந்தோம் அப்படின்னாங்க. பார்த்தீங்களா? ஆக ஒவ்வொரு காரியமும் நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் ஆராதனை நல்லா நடத்துறோம்னா தேவராஜ்யத்தை கட்டி எழுப்போம். வேற ஆட்களை விசாரிக்கிறோம் அப்படின்னா அது தேவராஜ்யத்தை என்ன செய்யும்? கட்டி எழுப்போம். வேற ஆட்களை நீங்க பார்க்கணும், பேசணும், அதே போல அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பேரை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்புறம் லட்சங்கள் என்பது பெரிய காரியமே அல்ல. ஆகவே அந்த விதத்தில் பிரசங்கின் புஸ்தகத்தை சொன்ன பாருங்க. பிரசங்கின் புஸ்தகத்தில் அவன் தனக்கு எல்லாத்தையும் கட்டினான். அதே போல அவன் பெண்கள் திருமணம் பண்ணான். இது எதுவுமே தேவராஜ்யத்தை அபிவிருத்தி பண்ணுவதற்கான செயல்கள் அவன் செய்யவில்லை. ஆகையினாலதான் அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அந்த மனைவியோடு நீ சந்தோஷமா இருப்பா அப்படின்னா, ஒரு மனைவி அந்த மனைவிக்கு ஒரு 2 பிள்ளையா இருந்தாலும் சரிதான், அந்த 2 பிள்ளையை உருப்படியா வளர்த்து அந்த சந்ததியை நீ அப்படி என்ன செய்யுது, நீ டெவலப் பண்றதுக்காக நீ ஒரு அடிஸ்தானம் போட்டேன்னா, ஒரு அஸ்திபாரம் போட்டேன்னா தேவராஜ்யத்தை கட்டுவது. இல்லையா? எத்தனை சொல்ற புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது குடும்பத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சபையில ஏன் குடும்ப முகாம் வைக்கிறோம்? நீங்க ஒவ்வொருத்தரும் என்னன்னா கணவன் மனைவியோடு சந்தோஷமா இருக்கணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆகவே சிலது என்னன்னா சர்ச்சைக்கு உள்ள நுழையுதவரை அடிதடியா இருக்கும். அப்புறம் இங்க வந்தவர்பாடு அல்லேலூயா போடுவாங்க. எப்படி அதனுடைய சந்ததி ஆண்டவரை சேவிக்குமா? சந்ததி விசுவாசத்தில் வருவாங்களா? நிறைய அடுத்த தலைமுறைகள், கிறிஸ்தவங்களுடைய அடுத்த தலைமுறைகள் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம வராம போனதுக்கு காரணம் என்ன? உலக அளவில் சொல்றேன், அப்பாவும் அம்மாவும் தேவனுடைய இஷ்டம் என்ன செய்யல. அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழல்ல, ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழல்ல. அதனாலதான் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன தேவராஜ்யம் உலகத்தில் விருத்தி அடையல. கிறிஸ்தவங்க மெஜாரிட்டி இருக்கிறாங்க உலகத்தில், கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி இருக்கிறாங்க. ஆனாலும் 3/2 பகுதி கிறிஸ்தவர்கள் உலக அளவில் என்ன கணக்கு போட்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது எல்லாமே என்னன்னா மாதாவை கும்பிடுறதும் சும்மா சிலுவையை போட்டுட்டு நடக்கிறதா இருக்கே தவிர அவருடைய இஷ்டம் செய்கிறவள் அல்லவே அல்ல, அவருக்கு விருப்பமான வாழ்க்கை செய்கிறவள் அல்ல. எல்லாமே சாலமோனை போல ஜீவிக்கிறாங்க, உலக பிரகாரமா சொத்து சேர்க்கிறாங்க. ஆலயத்துக்கு போறது எதுக்காக? வீடு கட்டணும், பணம் வேணும், கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரி காரியங்களை கேட்கறதுக்காக போறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க தேவனுடைய அதாவது அவங்களுடைய குடும்பம் என்ன செய்யல, பக்தி உள்ள குடும்பமாக குடும்பத்தை கட்டாதனால அடுத்த தலைமுறை இல்லை. இப்போ நம்ம சபை எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய சபையில என்னால் பிரதர் பாலா இருக்காங்க, இப்போ நான் இருக்கேன், சகாயராஜ் இருக்காங்க, எல்லாமே 50க்கு மேல 60க்கு மேல ஆன ஆட்கள் தான் இருக்கிறோம். பிரேம்குமார் எடுத்தா அது 50 60க்கு மேல
வயதானவங்க, சிலதெல்லாம் 70க்கு மேலே போயிடுச்சு. இவங்க காலத்துக்கு பிறகு இந்த வேலைகளை செய்வது யார்? சபையில் வேலைகளை செய்கிறது யார்? யாரா சிந்திக்கிறாங்களா? இல்லை. 54 ஜெயக்குமார் போயிட்டார் இல்லையா? ஆனாலும் அவருடைய பையனை அவர் இசையில பயிற்சி கொடுத்து வச்சுட்டு போனார். அவர் சொல்வாராம், அவருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோம், அவருக்கு தெரியும். பையன்கிட்ட சொல்லுவாராம், நீ சர்ச்சுக்கு ஒழுங்கா போய் நீ என்ன செய்யணும்? வாசிக்கணும். பாஸ்டர் திட்டுவாரு, ஆனாலும் நீ அதை பற்றி பொருட்படுத்தக்கூடாது. அவரை என்னன்னா, எனக்கு ஒரு அப்பா இருந்தால் அவர் எப்படி திட்டுவார் அது மாதிரி நினச்சிக்கணும். இல்லை எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் அவர் எப்படி திட்டுவார் அப்படின்னு நினச்சி எடுத்துக்கணும். நீ அவருக்கு அடங்கியிருந்து நீ என்ன செய்யணும்? அங்கே சபையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து உருவாக்கி இருக்காரு. அவங்க மகள் ஒரு நல்ல பாட்டுக்காரியாக உருவாக்கி இருக்கிறாரு. அப்படியா 2 பிள்ளைங்களை இந்த லெவலில் என்ன செய்யறாரு? சபைக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு சீக்கிரம் போயிட்டார். ஆனால் நீங்கள் நம்ம பிள்ளைகள் அடுத்த நிலைமையில் நம்ம சபைக்கு ஏற்ற விதத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம்ம செஞ்சாதான் அவர் சபையில் வாசித்ததுனால தான் பையன் வாசிக்கிறான். இல்லைன்னா நீ போப்பா, நீ வாசி, நான் வீட்டில் இருக்கேன்னா நடந்திருக்காது. முன்னோடியாக அவர் செஞ்சார். அதனால நீங்களும் இருக்கிறதான இவ்வளவு பேர் நான் இதை சொல்றேன் பேசுறேன் அப்படின்னா, ஆவியானவர் பேசுறாருன்னா, இவ்வளவு பேரும் நம்ம ஆண்டவருடைய இஷ்டத்தை செய்தால் தேவராஜ்யம் வளரும். கரங்களை வைத்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? 5 பேரை நீங்க நம்ம விசுவாசிகளை காண்டாக்ட் பண்ணி நீங்க வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 200 பேர் நாளைக்கு நிற்பாங்களா இல்லையா? நாம சேர்ந்து போனோம், ஆட்களை கூட்டிட்டு சேர்ந்து போனோம். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிற சமயத்தில் அங்கே சீஷர்கள், அதாவது பேதுரு அவை யார் கூட்டிட்டு போனது? நீங்க பார்க்கும்போது என்ன, மேசியாவை கண்டோம், வந்து பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வசனெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, கூட்டு போனாங்களா இல்லையா? யோவான் சுவிசேஷத்தை படிச்சு 1ஆம் அதிகாரத்தில் கடைசியில் அந்த பகுதியில் பாருங்க. கடைசியில் நாத்தான்வேல் வரையிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பிலிப்பு, அந்திரேயா, அதாவது யோவான், பேதுரு இவங்கெல்லாம் வர்றதுக்கு காரணமா இருந்தது யாரு? இன்னொருத்தன், நீ வா, வந்து பாரு, நாங்க மேசியாவை கண்டோம், நாங்க இந்த அற்புதத்தை கண்டோம், நாங்க அந்த சமாதானத்தை பெற்றோம் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை கொண்டு வந்ததுனால தான் தேவராஜ்யம் அப்படிதான் கட்டப்பட்டது. அப்படிதான் தேவராஜ்யம் கட்டப்பட்டது. ஆகவே விதமாய் நாம் அதை செய்யணும். அப்போ ஆண்டவர் அதற்கான எல்லா காரியங்களையும் அதனதன் காலத்துல அவர் நேர்த்தியாய் சரியாய் செய்திருக்கிறார். ரைசலா, நேர்த்தியா எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். யாருக்குள்ள செய்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் அது எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் செய்யப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவருடைய ராஜ்யம் என்கிறது அவருடைய நோக்கம் இல்லையா? அப்ப அதுக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? செல்ஃபிஷ், அவர் சுயநலம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நல்லா கவனிக்கணும். என்னன்னா அவருடைய ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படுகிறது என்கிறது, பூமியில எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பூமியில அவருடைய ராஜ்யத்தை கட்டுவது என்பது பரலோகத்துல போற சமயம். பரலோகத்துல என்னன்னா, இப்ப நீங்க ஒரு 50 பேரை ஆதாயப்படுத்தினீங்கன்னு வச்சுக்கிங்க, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, பரலோகத்துல போற சமயத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். பரலோகத்துல பொக்கிஷத்தை என்ன செய்யுங்கள்? எதுங்க பொக்கிஷம்? பொக்கிஷம்னா என்னது?
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம். அப்போ முழு உலகத்தை ஒரு தராசில தட்டுல வச்சு ஒரு ஆத்துமாவை வச்சா எது கீழே போகும்? ஆத்மாவோட வேல்யூ மதிப்பு அதிகம். முழு உலகத்தை விட கோடிக்கணக்கான பொன்னையும் பொருளையும் விட ஒரு ஆத்மா விலையேற பெற்றது. அப்போ அது எல்லாத்தையும் நம்ம இங்க ஒரு 50 கிடைச்சதுன்னா மேல போனோம்னா நம்ம தான் அங்க பெரிய பணக்காரங்க. பரலோகத்துல நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று காணும்படி கண்களை கத்த திறக்க வேண்டும். கண்ணு திறக்கல. கண்ணு திறக்காதனால்தான் நம்ம என்ன செய்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன நம்மவே போவோமா போக மாட்டோமா தெரியாது, அது வேற. நம்மவே போவோமா போக மாட்டோமான்னு தெரியாது. எத்தனை பேருக்கு போவாங்க நிச்சயம் இருக்கு? ஆமா, அல்லேலூயா போட்டதுனால போக மாட்டோம். புரியுதா? நமக்கே நிறைய பேருக்கு நிச்சயம் இல்லை. எல்லா பித்தலாட்டம் இருக்கு, ஏமாத்தனம் இருக்கு, புறங்குறுதல் இருக்கு, அடிதடி இருக்கு, பொய் பேசுறது இருக்கு, வாய் திறந்தா பொய் தான், எரிச்சல் இருக்கு, பொறாமை இருக்கு, இச்சை இருக்கு, பண ஆசை இருக்கு. எல்லாத்தையும் இந்த மூட்டையை தூக்கிட்டு அங்க போக முடியாது. பிச்சைக்காரன் ஒருத்தன் கல்யாண வீட்டில் பெரிய ராஜா கல்யாண வீட்டுக்குள்ளால வரணும்னா அவன் மூட்டை முடிச்சு தூக்கிட்டு வந்தா வர விடுவாங்களா? இந்த பெரிய 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கு பாருங்க. 5 ஸ்டார்லாம் இல்லை, 7 ஸ்டார். இந்த 7 ஸ்டார் ஹோட்டல் இங்க நமக்கு 7 ஸ்டார் ஹோட்டல் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, 4 ஸ்டார் வரை தான் இங்க இருக்கு. 7 ஸ்டார் ஹோட்டல்கள் சில 5 ஸ்டார்லையும் கூட என்னன்னா வேஷ்டி கட்டிட்டு போக விட மாட்டாங்களாம். உள்ளால வேஷ்டி கட்டுறவங்கள உள்ளால அளவுடு கிடையாது. இப்ப சட்டம் மாறி இருக்கான்னு தெரியல, ரொம்ப காலம் வரையிலையும் இப்பவும் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப காலம் அது இருந்துச்சு. வேஷ்டி கட்டின ஆட்கள் உள்ளால அலோவ் பண்ண மாட்டாங்க. வேஷ்டி கட்டினா போங்கய்யா. அதுக்கு அந்த ட்ரெஸ் கோடு, வேஷ்டி இருக்கக்கூடாது, பேண்ட் போட்டுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளுக்கு போனாதான் விடுவான். சொல்ற விளங்குதா? அதனாலலாம் சில வெளி ஊர்ல தங்க போகும்போது என்னன்னா போகும்போதே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டே போயிடுவேன். ஏன்னா ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தா நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து தான் உள்ளாலே விடுவான். அது தக்கபடி தான் நம்மளை மரியாதை தருவான். என்கிறது போல பரலோகத்துக்கு போய் உள்ளால ஏறணும்னா கொஞ்சம் குப்பை கூலங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு கொஞ்சம் பொறாமை, கொஞ்சம் இச்சை, கொஞ்சம் பொய், புரட்டு எல்லாம் குப்பையோடு நீங்க மேலே போனீங்கன்னா வெளியே போ. கெட் அவுட், கெட் அவுட். பார்த்தோடனே தெரியும். முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கே ஜீவ புஸ்தகம் புரட்டி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. முகத்தை பார்த்தாலே தெரியும். நீங்களே உங்கள் முகத்தை பாருங்க, கண்ணாடியில் பாருங்க. உங்களுக்கு நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியுமா முடியாதுன்னு நீங்களே தீர்மானிச்சிடலாம். இல்லை ஒரு கேமராவை கொண்டு வந்து அவங்கள்ட்ட ஃபோட்டோ பிடிக்க சொல்லுங்க. நீங்களே ஒரு செல்ஃபி எடுத்து பாருங்க. அவங்க முகம் கோணையாக தான் இருக்கும். கோணைன்னா வாழ்க்கையே கோணையாக தான் இருக்கும். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் இவன் பரிசுத்தவானா திருடனான்ட்டு. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்போ ரோட்டில் நிற்கிறீங்க. இப்போ நான் நிற்கிறேன்னு வச்சுங்க, போலீஸ்காரன் வந்து அவங்க நீங்கள் ஃபாதரா அப்படின்னு கேட்பான். எத்தனை அப்படி கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் கேரளா போயிருந்தேன். அப்போ அவன் சொன்னாங்க ஃபாதரா அப்படின்னு கேட்டாங்களாம். என் மனைவிட்ட கேட்டாங்க, ஒரு ஃபாதரா அப்படின்னு கேட்டாங்களாம். நான் சும்மா தான் இந்த மாதிரி கூட போட்டுட்டு போமா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்றும் போடலை, சிலுவை ஒன்றும் போடலை. அவங்க நம்ம பார்க்கும் பொழுது போலீஸ்காரன் என்ன செய்ய மாட்டான், பிடிக்க மாட்டான். சந்தேக கேஸில் பிடிக்க மாட்டான். இருதயம் சரியில்லைன்னா மொழி சரியாக வராது. மொழி சரியாக வரலன்னா போலீஸ்காரனையும் பிடிச்சிட்டு போயிடுவான். போலீஸ்காரன் பிடிப்பான பிசாசு பிடிக்கும்.
பிசாசை பேயே பிடிச்சிட்டு போயிடும். நம்ம முழிக்கிற முழிப்பில் இருக்கு. இருதயம் சரியா இல்லை என்றால் முகம் சரியாய் வராது. பரலோகத்துக்கு கொஞ்சம் ஆட்களை கொண்டு போகணும். பரலோக தகுதி உள்ள ஆட்களை கொண்டு போகணும். நம்ம போய் சேரணும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய லட்சியம். இவைகளுக்காக என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் செய்து நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். அது காலம் எடுத்து நேரம் எடுத்து செஞ்சிருக்கார். அதனதன் காலத்தில் காலம் எடுத்து நேரம் எடுத்து செஞ்சிருக்கார். எதையுமே நீங்க நேர்த்தியா செய்யணும்னா காலம் நேரம் எடுத்து செஞ்சா தான் செய்ய முடியும். அவசரமா செஞ்சீங்கன்னா எதுவும் நேர்த்தியாய் செய்ய முடியாது. சகோதரிகளுக்கு சொல்றேன், சமையல் பண்ணா கூட இல்லை வேன் சமையலுங்க, ஒரு டீ போட்டா கூட சில டைமில் நான் டீ அப்படி குடிச்சிருவேன். சில டைமில் அப்படி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படி வச்சிருவேன். ஏன் டீ இல்லை நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல, நான் போதும்ட்டுருவேன். நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சில டைம் ரொம்ப அழுத்தி கேட்டா சொல்லுவேன், நேத்த மாதிரி இல்லைன்னுவேன். அவ்வளோதான் சார். உடனே சொல்லிடுவாங்க, அப்படியே கண்டுபிடிச்சிடுறீங்களே. அவசரமா போட்டது. எப்படி அவசரம்? 4 வேலை இருக்கும். அங்கே வந்து ஒன்றில் அரிசி வெந்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றில் இன்னொன்று இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இடையில ஒரு டீயும் போட்டால் டீ சரியாக வராது. அப்போ டீ போடணுன்னா டீ போடுறதுக்குன்னு சொல்லி என்ன செய்யணும், மனசு வச்சு அவசரப்படாமல் போடணும். அவசரப்படாமல் போட்டால் தான் டீயாக இருக்கும். நிறைய வீடுகள்லையே நிறைய இடங்களில் போய் டீ சாப்பிட்ருக்கேன். எந்த டீயுமே எனக்கு நல்லா இருந்ததே கிடையாது. சோத்திரம். ஏன்னா யாருமே டீ தானே அப்படின்னு சொல்லி சும்மா அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. அதை எப்படி கரெக்டாக போகணும். செஃப்கள் இருக்காங்க பாருங்க, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீங்கன்னா ஒரு டீ அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த டீ கொண்டு வந்து வைக்கிறது நேற்றை குடிச்சா அப்படி தான் இருக்கும், இன்னைக்கு குடிச்சா அப்படி தான் இருக்கும். அது எத்தனை பேர் எவ்வளோ நேரம் குடித்தாலும் ஒவ்வொரு டீயும் சேம் அதே டேஸ்ட் இருக்கும், மாறவே மாறாது. அதுதான் 7 ஸ்டார், அதாவது செஃப். அது எல்லாத்தையும் அளந்து கரெக்டாக பார்த்து அவன் சரியாக அந்த அந்த இதுக்குள்ளே போடுவான். அது மாறவே மாறாது. அளந்து வெயிட் பண்ணி போடும், அதாவது வெயிட் பண்ணி போடுவான். நிறை வச்சிருப்பான். எப்படி டீ தூள் எவ்வளவு இருக்கணும், பால் அளந்து போடுவான். தண்ணின்னா எவ்வளவு இருக்கணும், அந்த அளவு அது நிர்ணயிக்கப்பட்டது, ஆராய்ச்சி செய்து முடிவு செய்யப்பட்டது. டீனா இப்படி தான் இருக்கணும் முடிவு செய்யப்பட்டு அவன் கற்றுக்கொண்டது. அதை அவன் செய்ய அப்படியே தான் செய்வான், மாறாமல் செய்வான். அந்த மாதிரி நம்ம என்னன்னா எதை செஞ்சாலுமே காலம் நேரம் எடுத்து செய்யணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபமும் அப்படிதான். எவ்வளவு அதிகமாக நம்ம ஜெபம் பண்றோமோ அவ்வளவு அதிகமாக என்னன்னா நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னெல்லாம் நமக்காக செய்து வைத்திருக்கிறாரோ அவள் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நல்லதெல்லாம் நடக்கணும், நல்ல காலம் வரணும்னா சும்மா குடுகுடுப்பக்காரன் சொல்றது நம்பிட்டு போகக்கூடாது. குடுகுடுப்பக்காரன் நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிள் வச்சுட்டே குடுகுடுப்பக்காரன் மாதிரி சொல்றவங்க இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி நம்ம சொல்றவங்களை நம்பி போகாதுங்க. நம்ம முழங்கால் தான் நமக்கு உதவி செய்யும். முழங்கால நின்னாதான் சாமுவேல் பிறக்கும். சாமுவேல் பிறக்கணுமா முழங்கால் இல்லையா? பிறக்காது. தாவீதை போல முழங்கால நின்னாதான் ஆட்சி நல்லா நடக்கும், சமாதானமான ஆட்சி உண்டாயிருக்கும். தாவீதுடைய ஆட்சி காலத்தை போல ஒரு பொற்காலம் இஸ்ரவேல் தேசத்தில் இல்லவே இல்லை. காரணம் அவன் முழங்கால். ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நேரம் எடுத்து என்ன செய்யணும், நான் ஜெபம் பண்ணணும், நான் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதை அனுபவிக்கணும்னா நம்ம மாறணும். நம்ம அதுக்கு தகுதி உள்ளவங்களா மாறணும். நம்ம அந்த சாலமோன மாதிரி நம்ம உலகத்தில் ஏதோ சம்பாதிக்கிறேன், நிறைய சாதிக்கிறேன் அப்படிங்கிறத, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்கா? தேவ ராஜ்யத்தை நம்ம கட்டுவதற்கு என்னென்ன நம்முடைய திறமைகளை உபயோகப்படுத்தணும், நம்முடைய தாளந்துகளை உபயோகப்படுத்தணும்,
தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்முடைய குடும்பத்தை தலைமுறையை எப்படி எழுப்பணும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் காரியத்தின் கடைத்தொகைன்னு கடைசியாக சொல்லி முடிக்கிறான். எல்லாம் நான் வீணாக பண்ணிட்டேன், மீனிங்லெஸ் லைஃபாக வாழ்ந்துட்டேன், ஆனால் இனி நீங்களாவது நல்லா வாழுங்க அப்படின்னு பிரசங்கின் புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறான். கர்த்தர் மகிமைப்படுத்துமா. நான் என் வாழ்க்கையை கெட்டுட்டுப்பான், ரெகோபயாமே நீ என்ன செய், ஒழுங்காயிரு, பொருளாசைக்கு பின்னால போகாத, நீ அடுத்தவன் பொண்டாட்டிக்கு பின்னால போகாத, நிறைய பெண்களை தேடாத, நீ சோம்பேறியா வேற இருக்காத. நான் சுறுசுறுப்பா இருந்து கெட்டு போனேன், நீ சோம்பேறியா எல்லாம் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். நான் இப்போ புதுசாக சபையை ஆரம்பிக்கிறதான ஊழியக்காரங்களை பாருங்க, இல்லைன்னா சபை ஊழியம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் எல்லாம் சபை எஸ்டாப்ளிஷ் ஆன பிற்பாடு, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் ஆன பிற்பாடு அந்த சுறுசுறுப்பு போயிடும். அப்புறம் ஒரு அசதி, ஒரு தூக்கம் எல்லாம் இருக்கு, போனாலும் போகட்டும் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்துடும். இது எல்லாத்தையும் மாறணுங்கிறதுக்காக நீதிமொழியின் புஸ்தகத்தையும் எழுதி வச்சிருக்கார். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்போமா. முழங்கால் படி போடுறவங்க முழங்கால் படி போட்டு அவனுடைய சமூகத்தில் நீங்கள் மற்ற ஆழ்த்தலாம், நம்ம ஜெபிக்கலாம். நீங்களே ஜெபம் பண்ண போகிறீங்க, நீங்களே வேண்டுதல் பண்ண போகிறீங்க. உட்காந்துக்கோ, நின்னோ, முழங்கால் படி போட்டோ, எப்படி அவங்களுக்கு எப்படி வசதியோ உங்களுடைய சரீர நிலைமைக்கு ஏற்றால நின்று கை கூப்பி கை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ணி கேட்போம். எல்லாம் ஜெபம் பண்ணி கேட்போம். ஓ ஹல்லேலூயா, glory 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 glory, thank you Lord. சமூகத்தில் அனுபவிக்கிற நேரம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றம் அதுதான் பிரதானமானது. உங்களுடைய வாழ்க்கையின் மாற்றம், உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய இஷ்டம் வாழ்க்கையில செய்யப்படுவதாக. மூட காரியத்துக்காக கையை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ண கேளுங்க. என் மூலமாய் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படணும், உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, உங்களுடைய நாமம் மகிமைப்படணும், உங்களுடைய நாமம் ஆண்டவரே உயர்த்தப்படணும், உங்களுடைய நாமம் ஆண்டவரே உலகமெங்கும் போய் சேரணும், உங்களுடைய நாமம் அறிவிக்கப்படணும். ஓ கைகளை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவரே உங்களுடைய நாமம் அறிவிக்கப்படணும், உங்களுடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. அப்படியே ஆவியில நிரம்பி ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில நல்லா ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால தான் ஆகும். இந்த அபிஷேகம் நமக்கு தேவை, அந்த அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவை. ஆவியானவரே எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பா. ஓ என் கால்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க, ஒரு அபிஷேகத்தை தாங்க. பாவ கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, பலவீன கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் குடும்பங்கள் உண்டாவதாக. ஓ அசுத்த ஆவிகள் எல்லாம் ஓடி போவதாக. எஸ் எஸ் மாய்மாலங்கள் எல்லாம் ஒழியட்டும் ஆண்டவரே, மாய்மாலங்கள் ஒழியட்டும். அவர்கள் அவருடைய இருதயத்தின் அழுக்கை காணத்தக்கதாக ஏசாயாவின் கண்களை திறந்தது போல கண்களை திறக்கணுமே. நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த சிந்தை உள்ளவன், அசுத்த இருதயம் உள்ளவள் என்று உணரும்படியான ஒரு கிருபை, மகிமை 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 இந்த நேரத்தில் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரத்தில் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய அபிஷேகம், உடைய அபிஷேகம், உடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, உடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, உடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, உடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபா ரதி ரந்தர ரம மமலமா. ஓ
ஓ தமர சந்தர திகப மரபலம ஷியாரபமலப இந்தமரி கப ஷபரதிய துரமலதிய ரபலப ஓ ரப ஷகபரப ரபலப. ஆமென் 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 ஆமென். நிரம்புங்க 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 நிரம்புங்க. ஆவில நிரம்புங்க ஆவில நிரம்புங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க, வாய்களை திறந்து. ஆமென் ஹல்லேலூயா glory glory. அவருக்குள்ள கொடுக்கிறதான பாஷையில நீங்க பேசி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிங்க 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 ஜெபிங்க. பரிசுத்த ஆவியை நிரப்புவாராக 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 நிரப்புவாராக. ஓ ராதி பாராபாலா சந்தரதி மமமலா மஷியா glory அந்தரல மம ஷபமம glory 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 glory. Oh hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படும்படியான வாழ்க்கையில இதுவரை நடந்திருக்கப்பா, சாட்சிகேடா வாழ்ந்திருக்கேன். உம்முடைய நாமத்தை நான் உயர்த்தல, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தல, உம்முடைய நாமத்தை நான் அறிவிக்கல. ஓ நீர் எனக்கு மன்னிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓ ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். இனி நான் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் மகிமையாய் நான் வாழ்வேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நான் அறிவிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Oh hallelujah. Glory 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 to God. Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. உம்முடைய சித்தம் நான் செய்யணும், உம்முடைய சித்தம் நான் செய்யணும். கைவைத்து கேளுங்க ஆண்டவரே. உம்முடைய இஷ்டம். ஆமென். உம்முடைய இஷ்டம். ஓ எத்தனையோ காரியம் நமக்கு இஷ்டமானதை நம்ம செய்கிறோம், அவருக்கு இஷ்டமானதை நம்ம செய்கிறோமா? ஆண்டவரே உமக்கு இஷ்டமானதை நான் செய்கிறோம். சும்மா நம்ம ஏதோ சொல்ல வேண்டாம், இருதயத்தில் உணர்ந்தவங்களா செய்வோம். சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய இஷ்டத்தை நான் செய்யணும், உம்முடைய இஷ்டத்தை நான் செய்யணும், உம்முடைய இஷ்டத்தை நான் செய்யணும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் செய்வது என்பது நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென் ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய முடியாத என்ற இஷ்டங்கள் என்னை தடுக்கிறது. என் சரீரம் பலவீனம், ஓ என் மாம்சம் பலவீனம். ஆண்டவர் உம்முடைய இஷ்டத்தை செய்ய விடலப்பா. என்னால முடியல, என்னால முடியல. வா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. உம்முடைய இஷ்டம் நான் செய்யணும்ப்பா, உம்முடைய இஷ்டம் நான் செய்யணும்ப்பா, உம்முடைய இஷ்டம் நான் செய்யணும். எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். உள்ளத்துல ஒரு எழுப்புதல், உள்ளத்துல ஒரு உயிர் மீட்சி. செத்த அனுபவம் எல்லாம் நீங்கணும்ப்பா. ஓ ஒரு உயிர் மீட்சி எனக்கு தாங்க, ஒரு உயிர் மீட்சி என் குடும்பத்துல தாங்க. ஓ என் ரிவைவல் ஓ காட் பாலமாஷியா தீகாங்க மாராமாலாமாஷியா. ஓ ஹல்லேலூயா. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். சொல்லுங்க. எழுப்புதல் என் சேலத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேவா தேசத்தின் மேல் மனம் இறங்கும்.
வழிகளெல்லாம் தூய்மையாயி சாட்சியாக வாழணுமே தேவா. கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிருக்கும் தேவா. கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிருக்கும். கைகளை வைத்து எல்லாரும் தேவா கதறணுமே நாங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும் வரை. தேவா ஜெபிக்கணுமே தேசத்தை நீ ரட்சிக்கும் வரை. ராஜ்யம் வருவதாக. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வரணுமே, உம் ராஜ்யம் வரணுமே. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும் அப்பா. உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே விசாலமாகணும். ஓ சாத்தான் ராஜ்யம் வீழ்ச்சி அடையணும். உம்முடைய ராஜ்யம் வளரணும். சாத்தான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். ஓ இந்த சேலத்தில் இருக்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் உடைய பிள்ளைகளா மாறணும். ஓ உடைய ராஜ்யத்தின் அங்கத்தினர்களாய் மாற வேண்டும். உடைய சபைக்குள்ள வந்து சேர வேண்டும். ஓ ஹல்லேலூயா. தெருக்கள் எல்லாம் சபைகளா மாறணும்ப்பா. குடும்பம் எல்லாம் சபைகளா மாறணும். ஓ குடும்ப தலைவர்கள் எல்லாம் ஊழியக்காரங்களா மாறணும். வாலிபர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லாம் வாலண்டியராக உமக்கு ஊழியம் செய்யணும், சேவை செய்யணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த மூன்று காரியங்களும் சபை செய்யும் என்றால், இந்த மூன்று காரியங்களும் நம்ம குடும்பம் செய்வோம்னா என்னெல்லாம்? அவருடைய நாமம் உயர்த்தப்படணும், அவருடைய இஷ்டம் செய்யணும், அவருடைய ராஜ்யத்தை கட்டணும். இந்த மூணையும் செஞ்சோம்னா அன்றன்றுள்ள ஆகாரத்தை அவர் நமக்கு தானாவே தருவார். அனுதின தேவைகளை அவர் சந்திப்பார். அவர் வீட்டை தருவார். அவர் வாகனம் வேணும்னா வாகனம் தருவார். உடைகளை தருவார். நமக்கு எல்லா காரியங்களையும் அவர் செய்வார். அவர் சர்வ பலமுள்ள தேவன். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை வைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்ப கேளுங்க, ஆண்டவரே அந்த மூணு காரியமும் நான் செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நீ செய்வேன். எனக்கு ஆண்டவர் ஆகாரம் தாங்கப்பா. என் தேவையை சந்திங்க. என் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. கை வைத்து உங்க தேவை என்னவோ கேளுங்க. என்ன தேவையா இருந்தாலும் கேளுங்க. கையை திறந்து கேளுங்க. ஆண்டவரே எனக்கு தேவையை தாருன்னு கேளுங்க. அண்ணால போல வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் அந்த குழந்தையை தருவார். குழந்தை இல்லைன்னா குழந்தையை தருவார். ஆபிரகாமை போல வந்திருக்கிறீங்கன்னா ஈசாக்குக்கு திருமணம் நடக்கும். ரெபேக்காளை தருவார். ஓ ஹல்லேலூயா. எஸ்தர் போல வந்திருக்கீங்கன்னா நிச்சயமாகவே ஆகானை அகற்றுவார். ஆண்டவர் நிச்சயமாக எதிரிகளை முறியடிப்பார். கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. Glory, 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 glory to God. Glory to Jesus. Oh, சத்துருவுடைய கோட்டைகள் தகர்ந்து நிர்மூலமாகும். பிசாசின் கோட்டைகள் நிர்மூலமாகும். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Glory to God. Glory to God. தேவைகள் சந்திக்கப்படட்டும். பலவீனம் நீங்கட்டும். கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். வியாதிகள் ஓடி மறையட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த புத்திகள் நீங்கட்டும். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புத்தி உள்ள இருதயத்தை தரணும். சாலமோனுக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுத்தீங்கப்பா. கர்த்தாவே மக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுக்கணும். புதிய கிருபைகளை கொடுக்கணும். புதிய வரங்களை கொடுக்கணும். வல்லமையை கொடுக்கணும். புதிய அபிஷேகத்தை கொடுக்கணும். புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்.
புதிய பலனை கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால பலவீனத்தின் ஆவிகள் அகன்று போவதாக. இந்த சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அசுத்த வல்லமைகள் ஓடி போவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். கைகளை வைத்து ஆண்டவரே, ஆண்டவரே, நான் கேட்டவைகள் எல்லாத்தையும் நீ கொடுக்கிறதுக்கு நீர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். சர்வ பிரகாரமான காரியங்கள், ஆமென், எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஒரு வல்லமுள்ள தேவன். கவலைப்பட வேண்டாம் சொல்றார். நீங்க அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக் கொள்ளுமே, நீ அதுக்காக கவலைப்படாத அப்படின்றது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்க அவைகளை என்னிடத்துல சொல்லி விட்டு விடுங்கள். அவைகள் உங்களுக்கு வேண்டியவள் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. Glory to Jesus. நீ எனக்காக ஜீவிக்கும் பொழுது நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை, வசனம். ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய கைகளை வைத்து ஆண்டவரை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். நேற்றைக்கு பார்த்தோம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாக இருப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது ஆசீர்வாதம், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேறு எத்தனை பேர் நம்முடைய குணங்கள் மாறணும், நம்முடைய குணங்கள் மாறணும், அன்பில பரிசுத்தம் அடையணும், பொறாமை இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, சூழ்ச்சி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை மாறணும். அதுதான்ப்பா நம்முடைய சித்தம். அதுக்காக தான் உலக தோற்றத்துக்கு போதாகவே நீ என்ன தெரிந்து கொண்டேனப்பா. அந்த நோக்கம் என்ன நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற ஆட்கள் கைகளை வைத்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த நோக்கம் இல்லை நிறைவேறட்டும்ப்பா, நிறைவேறட்டும். பரிசுத்தம், 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 பரிசுத்தம். நான் பரிசுத்தம் உள்ளவனா நான் மாறணும்ப்பா, பரிசுத்தம் உள்ளவனா மாறணும். எண்ணங்கள் எல்லாம் நீங்கட்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் ஒழிந்து போவதாக, ஒழிந்து போவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Lord. பரிசுத்தவான்கள் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், அதை பார்க்கும்படி மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பேச சபையாருக்காய் ஜெபிக்கிறது போல நம்ம இந்த வெளில நம்ம ஜெபம், இந்த சபைக்காரா நம்ம ஜெபம். சுதந்திரம் பரிசுத்தவான்களிடத்துல பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். பூலோகத்தின் மேல கண்ணு வேண்டாம், பரலோகத்தின் மேல கண்ணு. பரலோகத்தின் சுதந்திரம் தான் நமக்கு நித்தியமான சுதந்திரம், அழியாத சுதந்திரம். அந்த அழியாத நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்ளும்படியாய் கைகளை வைத்து ஆண்டவரே, அந்த நல்ல பங்கை நான் பெறணும்ப்பா. பரலோகத்துல வர்ற சமயத்துல நான் மகிமை உள்ளவனா இருக்கணும், சுதந்திரம் உள்ளவளா இருக்கணும், சுதந்திரவாளியா இருக்கணும். ஆண்டவரே, ஆத்துமாக்கள் தான் எங்களுக்கு பொக்கிஷம். ஆண்டவரே, ஒவ்வொரு முத்துக்களா நாங்க சேர்க்கணும்ப்பா, ஒவ்வொரு முத்துக்களா நாங்க கொண்டு சேர்க்கணும். யார் திட்டினாலும், யார் துரத்தினாலும், யார் என்ன செஞ்சாலும், நான் ஆண்டவரே ஆத்ம ஆதாயத்துக்காக என் ஜீவனை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து தேவ சமூக ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, சபையில் எல்லாம் அதுக்காக தங்களை அர்ப்பணிக்கணும்ப்பா. ஆத்ம ஆதாயத்துக்காக ஜீவன் அர்ப்பணிக்கணும், வெட்கப்படாம. ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தைரியமா சொல்லணும், தைரியமா சொல்லணும். அதுக்கு வேண்டிய கிருபையை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்க, கிருபையை கொடுங்க, கிருபையை கொடுங்க. இந்த சபையின் மக்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் நீ கொடுப்பீராக. Thank you Jesus. Amen. Praise you Father. Hallelujah. Glory to God. எல்லாரும் எழுப்பிப்போம். கர்த்தர் நாட்கள் எல்லாம் ஜெபங்களை பொறுப்படுத்ததுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாளை தினத்துல இன்னாரும் மறுநாளும் கர்த்தர் பெரிய ஒரு கிரியை நம்முடைய சபையில் அவர் செய்ய போறார். சபை மக்கள் எல்லாம் வரணும், திரள் மக்கள் வந்து ஒரு எழுப்புதல் உண்டாகணும்.
ஒரு பெரிய விடுதலை உண்டாகணும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். இந்த நாட்களை கடந்த நாட்களை போல் அல்ல, நாளை மறுது 2 நாளும் ஒரு பெரிய விடுதலை நாளாக இருக்க போகிறது. எதிர்பார்ப்போடு ஜனங்களை அழைத்து கொண்டு வாருங்க, எதிர்பார்ப்போடு நீங்க வாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் கடந்த வாரங்கள், இந்த வாரங்கள் எல்லாம் ஜெபத்திலே தரித்திருக்கும்படி தேவன் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தரித்திருந்து ஜெபித்தவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரே, இது போதாது. 3 மணி நேரம், 6 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் என்று ஜெபிக்கிற ஜெபம் இந்த சபையில வரணும்ப்பா. அப்படி ஜெபிக்கிற அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் வரணும். 1 மணி நேரம் குறைந்தபட்சம் அப்படிங்கிறதுல இருந்து பல மணி நேரங்கள் தரித்திருக்கிற அனுபவத்தை, முழங்கால் இருக்கிற அனுபவத்தை ஆண்டவரே எங்களுக்கு சபையாருக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தமாய், இதன் மூலமாய் பெரிய ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்க போறீங்க. உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட, அந்த சபையை கொண்டு கட்ட போறீங்க. இந்த தேசம் ரட்சிக்கப்பட போறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாட்களில் வந்து ஜெபித்து எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு வந்த மக்களை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. கட்டுகள் பலவீனங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.